அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, சாரியில் இருக்கக்கூடிய பார்டர், அதாவது ப்ளவுஸுடைய பார்டரை வச்சு நம்ம எப்படி வந்து டிசைனர் ஒர்க் வந்து ஒரு ப்ளவுஸில் வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைனுக்கு செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் இருக்கக்கூடிய பார்டர். ஸோ இந்த பார்டரை யூஸ் பண்ணி நம்ம எப்படி டிசைன் ஒர்க் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ இந்த பிங்க் கலரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிங்க் கலர் பார்டரை வந்துட்டு கட் பண்ணிட்டோம். ஸோ அது தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இப்போ இந்த பிங்க் கலர் பார்டரில் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் வந்துட்டு டிசைன் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ரவுண்ட் ஷேப்போடைய அந்த டிசைனை வந்து நம்ம கேன்வாஸ் வச்சு ஒட்டிக்கலாம். ஒட்டி அதில் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அந்த பார்டருக்கு தகுந்த மாதிரி கேன்வாஸ் வந்து இப்போ நம்ம கட் பண்ணியிருக்கிறோம். இந்த கேன்வாஸ் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா சஃபாரி கேன்வாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது பேப்பர் கேன்வாஸ் மாதிரி, அது கிளாத் மாதிரி இருக்கும். ஸோ இந்த கிளாத் மாதிரி இருக்கக்கூடிய அந்த கேன்வாஸை வந்துட்டு இந்த பார்டரில் உள் பக்கமாக வச்சு நம்ம நல்லா அயனிங் பண்ணி ஒட்டிடலாம். அப்போ தான் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதை பேட்ச் மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ நல்லா வந்துட்டு அந்த கேன்வாஸை வச்சு அந்த பார்டரில் நல்லா ஒட்டிடலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பர்ஃபெக்டாக வந்து நல்லா ஒட்டிட்டோம். இப்போ இதை வந்து அந்த ரவுண்ட் ஷேப் இருக்கக்கூடிய அந்த டிசைனை மட்டும் நம்ம தனித்தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதை பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரவுண்ட் ஷேப் இல்லாமல் சில பேட்சில் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு திலகம் ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எல்லாமே வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் வந்து நம்ம பைப்பிங் கொடுத்து ஃபினிஷிங் பண்ணியிருக்கிறோம். அதாவது ப்ளூ கலரில் நம்ம க்ரீன் ப்ளூ இருக்குது இல்லைங்களா, அந்த கலரில் நம்ம வந்து பைப்பிங் வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ எல்லா பேட்ச்லேயும் வந்துட்டு பைப்பிங் கொடுத்து செட் பண்ணிட்டோம். இப்போ இந்த மாதிரி பைப்பிங் கொடுக்குறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி பேட்ச்லாம் எப்படி பண்ணணுன்ட்டு பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ இந்த பேட்ச்லாம் வச்சு நம்ம இந்த மாதிரி டிசைன் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணும்பொழுது நம்ம என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வச்சு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த பேட்சில் தையல் போட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய பேட்ச்லலாம் நம்ம இன்னும் தையல் போடலை. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து தையல் போடணும். அதுக்கு முன்னாடி நம்ம வச்சு ஒரு மேலே வந்துட்டு பெரிய தையல் போட்டிருக்கிறேன். இப்போ இங்கெல்லாம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணவே இல்லை. இதெல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வச்சு பார்த்துக்கணும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு. இப்போ நம்ம இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி பெரிய தையல் போட்டோம் பாருங்கள். மேலே வந்துட்டு இந்த மாதிரி பெரிய தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்லா நம்ம ஸ்டிச் பண்ணி அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த தையலெல்லாம் நம்ம பிரிச்சிடலாம். இப்போ நம்ம தையல் போட்டுருவோம். இப்போ நம்ம ஃபுல்லாக வந்துட்டு ஃபினிஷிங் பண்ணிட்டோம் பாருங்கள். தையல் போட்டு அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த பேட்ச், அந்த ப்ளூ பைப்பிங்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உள் பக்கமும் தையல் போட்டுட்டோம். அந்த பைப்பிங் மேலேயும் நம்ம வந்துட்டு அந்த கலரில் ப்ளூ கலரில் நம்ம தையல் போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அட்டாச் பண்ணிட்டோம். பெரிய தையலும் பிரிச்சிட்டோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக ஒன் சைடில் வந்துட்டு ஒரு டிசைன் வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ பார்க்க அழகாக இருக்குது. இந்த மெத்தடில் தான் வந்துட்டு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய பார்டர்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி ஐடியா தோணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து டிசைனர் ஒர்க் வந்து பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கை பாருங்கள். இது வந்து கையில் பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி ப்ளூ கலர் இருக்குது, கோல்டன் கலர் இருக்குது, எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஒன் சைடு பார்டர் வந்து நம்ம ஸ்லீவுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஒன் சைடு இந்த மாதிரி டிசைன் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா பைப்பிங்கு, அந்த பைப்பிங் வந்துட்டு என்ன மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணோம்னாக்கா இங்கே இருக்கு பாருங்கள் ப்ளூ பார்டரில், அந்த ப்ளூ கலரில் வச்சோம். அதே மாதிரி இந்த கோல்டன் கலரில் வந்துட்டு இந்த மாதிரி பீடிங் வச்சு நெக்கில் கோல்டன் கலரும் மிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ ரவுண்ட் ஷேப்பாக இருக்கிறது நம்ம பேட்ச் ஒர்க் மாதிரி ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த மெத்தடில் தான் வந்துட்டு ஒன் சைடு பார்டர் வந்து ஸ்லீவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒன் சைடு பார்டர் வச்சு இந்த மாதிரி பேக் நெக்கில் வந்து டிசைனர் ஒர்க் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள். சரி நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.